யாச்சி, உனக்கு என்னைய எம்பிட்டு காண பிடிக்கும்? இது என்னல கேள்வி கேள்வி கேட்குறான் கேள்வி. எனக்கு உன்னைய தான் ரொம்ப பிடிக்கும். என்னத்துக்கு கேட்குற? ஆ, அப்போ நான் சொல்கிறத நீ கேளுன்னு. உன் மாவன் இப்போ வந்து இல்லை பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பாம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அப்போ நீ என்ன சொல்லணும்? என்னெல்லாம் சொல்லணும்? பேரனுக்கு ஒரே வயிற்று வலி, அதனால இன்னைக்கு அவன் வீட்டில் இருந்துட்டு போகிறான், பேசாம போ அப்படின்னு சொல்லு, சரியா? அட பாவி பயல, பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போடுறதுக்கு தான் என்கிட்ட இப்படி வந்து ஐஸ் வைக்கிறியோ? என்னைக்காவது நான் உங்ககிட்ட இப்படி சொல்லுன்னு சொல்லியிருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லு. ஏன்னா ஹோம்ஒர்க் எழுதலையோ எங்கள் டீச்சர் வந்து மொழியிலேயே அடிக்கும். அவள உன்னை மொழியில் அடிக்கிறதுக்கு உங்கள் அப்பாவை வேணா அனுப்பி டீச்சர்கிட்ட சொல்லி விட்டுட்டு வர சொல்லட்டா? ஊரே இல்லாமல் பேசாத, உன் மௌனம் மாதிரியே தானே இருக்க. நான் என்ன சொல்கிறேனோ நீ அதை மட்டும் செஞ்சா போதும், சரியா? இல்லை என்னல என் மவனுக்கு ஊர் இல்லைன்னு சொல்லுவியோ? இப்போ இதுவும் ரொம்ப முக்கியம் பாரு. நான் சொல்கிறத கேளு, அப்பா வந்துடும். முதல்ல எனக்கு வயிற்று வலின்னு சொல்லு, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஏலே, உன் அப்பன் நம்ப மாட்டான். முதல்ல போய் நீ சோபால உட்காந்து கண்ணை மூடிக்கோ. ஆ, சரியாச்சி. ஏலே ஏலே, ஏமா என்ன இவன் பள்ளிக்கூடம் போகாம உறங்கிட்டு கிடக்கான், நீயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு, பேசாம உன் சோழி ஏதோ அதை பார்த்துட்டு போ. அந்த பயலையே எம்பிட்ட நேரம் வயிற்ற வலியால துடிச்சிட்டு கிடந்தான். இப்பதான் கண்ணை அசந்து தூங்குதான், தூங்கிட்டு போறான். இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போனே எல்லாரும் பாட்டை தொலைச்சாவோ, அவன் தொலைக்க போறான். சின்ன பையதானே, போ. ஏமா அவனை கெடுக்கிறதே நீதான், அதான் இப்படி பேசிக்கிட்டு அலைதான். ஏமா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கும் வயிற்று வலிக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? ஆஸ்பத்திரியில் போய் காட்டிட்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுட்டு வரட்டா? கட்ட விளக்கு மாதிரி பிஞ்சிரும். அந்த பையன் வயிற்று வலியில கிடக்குறாங்க, ஆஸ்பத்திரியில் கட்டிட்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட போறானா? ஏலே, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போறான். இப்ப என்ன இம்புட்டு சத்தமா பேசுறனே, அவனுக்கு காது கேக்குதா? வேணும்னே கண்ணை மூடிக்கிட்டு கிடப்பான் போல இருக்கு. எல்லாம் நீ கொடுக்குற இடம். என்னமோ பண்ணுங்க, பரீட்சை வரப்ப மார்க்கு குறையட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. அதெல்லாம் என் பேரன் டாப்பா வந்துருவான். நீ போய் முதல்ல உன் சோழிய பாரு. ஏழு பேரண்டி, ஏ ஐயா, உன் அப்பன் போயிட்டான், கண்ணு தெர. கிழவி சொட்டு புட்டு பேசி உன் மவனை விரட்டி அடிக்க மாட்டியோ? எம்புட்டு நேரம் கண்ணு மூடிட்டே உட்கார்ந்துருக்குது. உன் மவன் அவ இப்பதான் தோணு என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்பான். நீ அதுக்கு மேல விரட்டி முடுக்கிறத விட்டுட்டு. ஆமல, இல்லாத வேலையெல்லாம் பாரு. உன்னைய நான் தான் கெடுக்கிறேன்னு உன் அப்பன் சொல்லிட்டு போறான். ஆமா, அவர் சொன்னாலும் உனக்கு தலையில உள்ள குறியீடை இறங்கிறப்பதாக்கும். பேசாம போய் வேலையை பாரு. ஆமல, கழுதைக்கும் காரியம் அவன்னா காலை பிடிக்கும், அப்புறம் நம்மளையே துரத்தி விடும். அந்த கதையாத்தான் இருக்கு உன் கதை. எல்லாம் அப்படித்தான், போய் வேலையை பாருக்கு. இல்லை, என்னைய வேலையை பார்க்க சொல்லிட்டு நீ என்ன பண்ண போற? என்னமோ எழுதணும், நீயே உட்காந்து எழுத வேண்டியதானே? எழுரு, நான் டிவி பார்க்க போறேன். அதானே, நாளைக்கு போய் திரும்பவும் அந்த டீச்சர் காரிட்ட அரை வாங்கலன்னா உனக்கு தூக்கம் வராதுல்ல. இனிமே என்னைக்காது என்னையே லீவ் போட உன் மவன்கிட்ட சொல்லுன்னு சொல்லு, அப்புறம் இருக்கு உனக்கு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் உன் வேலையை பாரு.